என்ன வித்தியா பண்ணிட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் திறந்து? வந்துட்டியா? காய்கறிலாம் தீர்ந்து போச்சு. ஓகேவா? ஓகே. ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதுதான் நான் வந்து அந்த பாக்ஸில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், ஃப்ரிட்ஜ் டூருன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜ் டூர் போடுறீங்க? என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எப்படி சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பில். இந்த பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குறதுனால கொஞ்சம் கம்மியாக வருது. எல்லாமே நான் வந்து 1 வீக் தேவையானது ஃபுல் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா 280 சாரி. ஸோ இதுதான் நாங்கள் 1 வீக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் வந்து இதை எப்படி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டேரெக்டாக வைக்க மாட்டேன். டேரெக்டாக வச்சா வந்து காய்கறிலாம் கொஞ்சம் ஈரமாகி அழுகிற மாதிரி ஆயிடுது. அதனால் நான் வந்து பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எந்த பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அது குட்டி ட்ரிக்னு சொல்லலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் நாங்கள் ஹோட்டலில் எப்போயாவது நாங்கள் ரேராக சாப்பிடும்போது நாங்கள் வந்து டேரெக்டாக போய் சாப்பிட மாட்டோம், ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. அதனால நாங்கள் வந்து ரெகுலராக வாங்குற கடையில் அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தாங்களோ, அதனால் இதுவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமே, இதுவே நாங்கள் அதை அப்படியே வாஷ் பண்ணி அதை வந்து காய்கறி ஃபஸ்ட்டு நான் வச்சு பார்த்தேன். 1 வீக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதனால சரி அதிலே நாங்கள் வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ நான் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அந்த பாக்ஸ் எடு. ஸோ இதுதான் நான் சொன்ன பாக்ஸ். இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா அதுக்கு பிரியாணி ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அதனால நான் இதிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே பிரியாணி வாங்குவீங்க? பச்சைமார். அதுக்கடுத்து ஏன்னா அங்கே தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். ஓகேவா? கோயம்புத்தூர்ல ஃபேமஸ் பிரியாணி. இப்போ நம்ம ஒன்றும் பிரியாணி பற்றி கண்டென்ட் எடுக்கல. ஓகேவா? ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து மீஷோவில் தான் பார்த்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு இருந்தேன். அதுக்கடுத்து ராஜேஷ் ரொம்ப திட்டினா, என்ன எதுக்கெடுத்தாலும் வீடு ஃபுல்லாக டப்பாவாக வாங்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டப்பாலாம் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடாச்சு நம்மளும் இதில் வச்சு பார்ப்போமே, இது வந்து கலர் கலராக இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, லுக்காக இருக்குது, அதனால் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தான் இப்படி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கேரட். இல்லை மெயின் என்னென்னா, நான் வந்து கடையில் எடுக்கும்போது இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி பற்றணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து குட்டி குட்டியாக தான் பார்த்து எடுப்பேன். இந்த டப்பாக்குள்ள பத்தனட்டாவே குட்டி குட்டி கேரட் எடுக்கிறது. இது மட்டும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இல்லை அதில் என்ன வச்சுருக்கேன்? ஆல்ரெடி இதில் ஒரு பச்சை மிளகா இருக்குது, 3 பச்சை மிளகா இருக்குது. 1 வீக் தாண்டியே வருது. அதனால சோக்கி இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எந்தெந்த காய்கறி நான் வந்து வெளியே வைப்பேன்னா அந்த பாக்ஸில் பத்தாதது. இந்த பாவக்காய், இது பேர் என்னது, புடலங்காய். இது 10 மாவு வாவ் பத்திக்கிடுச்சு. இல்லை நான் அதுக்காக தான் பார்த்து குட்டி குட்டியாக எடுத்தேன். இன்னும் நான் வந்து என்னென்னா, எந்த மாதிரி காய்கறி நான் வந்து பார்த்து வாங்குவேன்னா, இப்போ வந்து இந்த வீக் வந்து கேரட், பீட்ரூட், அவரைக்காய் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன்னா, இந்த வந்து நாங்கள் வந்து போன வீக் வந்து சாப்பிடாத காய்கறி அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஆம்லாவில் வந்து ஜூஸ் போட்டு ஐஸ் கியூப்ல வந்து ஊற்றி வச்சு அந்த மாதிரி காலையில் மார்னிங் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல வந்து குடிக்கிறாங்க, வார்ம் வாட்டர் ஊற்றி. அந்த மாதிரி சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஹேர் க்ரோத், ஸ்கின்னுக்கு, அப்புறம் டீடாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஆம்லா, கருவேப்பிலை, இஞ்சி, இந்த 3 இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை ஜூஸ் பண்ணணும். சரி ஓகே, டாக்டர் எடுத்து வைங்க டப்பால. நெக்ஸ்ட் வந்து அவரைக்காய் பாரு, எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இந்த அவரைக்காய்லாம் நம்ம ஊரில் சும்மா கிடக்கும்ல, பார்த்து புழுகளே இருக்காம பார்த்து எடு. சில பேர் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து உள்ளே வைப்பாங்க. ஆனால் நான் வந்து டேரெக்டாக வைப்பேன். குக் பண்ணும்போது எடுத்து நான் வாஷ் பண்ணிக்கிடுவேன். இப்போதைக்கு 3 டப்பா ஆயிடுச்சு. அப்போனா 3 இல்லை, நான் வந்து இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா. அதுதான் நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோம். இல்லைன்னா அதுவும் கூட இந்த மாதிரி ஒன்று இதில் போட்டிருக்கலாம்ல. எது? இந்த டப்பா, இந்த ஒயிட் டப்பா. ஆமாம், இதுவும் இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா. இதுவும் இது வந்து பிரியாணி, இது வந்து சைடிஷ். இந்த மாதிரி பாக்ஸ் எவ்வளோ பச்சை மிளகால நிறைய வாங்கிட்டேன் இந்த டைம். ஏன்னா இப்போலாம் நான் வந்து காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பச்சை மிளகா எவ்வளோ? 100 பச்சை மிளகா தானே? 100 கிராம். 200 கிராம். 200 கிராமா? 200 கிராம் எவ்வளோ? தெரில. அந்த 10 ரூபாய்க்கு நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 100 5 ரூபாயா? தெரியல. ரொம்ப கம்மியாக இருக்கேன், சீப்பாக இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து இந்த காம்பெல்லாம் கில்லாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன்னா எனக்கு வந்து அதனால் ரொம்ப அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எப்படி பச்சை மிளகா வந்து எப்படி அழுகாமல் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டுட்டோரியல் மாதிரி பார்த்துட்டு, இந்த காம்பெல்லாம் அப்படி கிள்ளி போட்டால் ஸ்டோர் பண்ணி வச்சா 1 வீக் தாண்டியே ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. அன்னையிலேருந்து நான் பச்சை மிளகா அந்த காம்பு பிடிச்சி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நாட்டு பச்சை மிளகா கிடையாது, இல்லை இருக்கா? நம்ம ஊரில் வேற மாதிரி இருக்கும்ல. நம்ம ஊரில் நாட்டு பச்சை மிளகா எப்படி இந்த மாதிரி பெருசாக நீளமாக இருக்கும். அதுதான் பயங்கரமாக இருக்கும். ஸோ அரேஞ்ச் பண்ணியாச்சா? இந்த பாக்ஸ் வந்து எதுக்காகனா,
கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியுமா, அதனால நான் வந்து இது கேரட் இது பீட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிப்பேன். இது நான் இந்த பாக்ஸில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை வச்சு அதுக்கு மேலே டிஷ்யூ வைப்பேன். ஏன்னா இந்த க்ளோஸ் பண்ணுற மூடி இருக்குல்ல, இதில் வந்து அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியாக வந்து நிற்கும். அதை அப்படியே டேரெக்டாக இலையில படுறதுனால அழுகிரும் சீக்கிரம். அதனால நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணி தான் வைப்பேன்னா, குக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு எடுத்து இந்த கருவேப்பிலை இதெல்லாம் அவசர அவசரமாக பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து கருவேப்பிலை எடுக்கிறப்ப கொத்தமல்லி மாற்றி மாற்றி எடுத்துருவேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கருவேப்பிலை ஒன்று கொத்தமல்லி ஒன்று. ஆக்சுவலி நம்ம வாங்கிட்டு வந்தது 7 o'clock. இப்போ வந்து டைம் எத்தனை? 11 o'clock. ஆமாம் வச்சு 11 o'clock தான் அங்கே பாருங்க. ஐயோ ஓகே. இப்போ அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. இந்த மாதிரி அந்த செல்லோ டேப் எடு. செல்லோ டேப் இருக்கு நீ எடு, நான் சொல்கிறேன். இந்த இடத்துல தான் வித்யாவோட மூளை நீ பாராட்டணும். எத்தனை பேர் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு எனக்கு தோணுச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து 2 பாக்ஸில் ஒட்ட போகிறேன்னா எப்படி? அப்போ இது கருவேப்பிலை, அப்போ இது கொத்தமல்லி கண்டுபிடிக்கிறது. ஸ்கூல் ஆக்டிவிட்டி பண்ணதெல்லாம் இங்கே யூஸ் ஆகுது. நிஜமாண்ணா இல்லை இல்லை, இது எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு பார்த்துட்டு எடுக்கலாம். 2 பாக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. சில டைம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இது பெருசாக இருக்குது அப்படின்னா இது கருவேப்பிலை, இது குட்டியாக இருக்குது அப்படின்னு நான் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கேன். நான் மறந்துடும் அவசரத்தை யூஸ் பண்ணுறப்ப. இந்த மாதிரி வச்சா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புதினா பாக்ஸும் இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நீட்டாக அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் எப்பவுமே எப்படி வச்சுருக்கேனோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். வீடியோக்காக நான் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணலாம் நான் வைக்கல. இங்கே காட்டுங்க, இதான் எஸ். என்ன இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நேற்று வந்து மாவு வச்சுருந்தேன்னா அது லைட்டாக கொட்டிடுச்சு. இது என்னது? இது வந்து பாதாம் ஆயில். எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கி? வாங்கி எத்தனை மாதம்? ஜஸ்ட் 1 year. 1 year. இதோ இங்கே பாருது புதினா. ஓ புதினாக்கு இப்படி வச்சுருக்கேன். ஃப்ரீசருக்குள்ள என்ன இருக்கு ஆஃப் பண்ணுங்க. ஃப்ரீசருக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க பாரு. தக்காளி வந்து நான் எதுக்கு இந்த ட்ரேயில் போடுறேன்னா, இது வந்து அதிக குவான்டிட்டி, அதனால தனித்தனி பாக்ஸில் வச்சா நிறைய பாக்ஸ் பிடிக்கும். அதனால ஒரே ட்ராவாக இதில் போட்டுருவேன். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய காய்கறி இது கூட சேர்த்தே வச்சுருவேன். நான் நம்ம குக் பண்ணுறப்ப காய்கறி யூஸ் பண்ணும்போது அப்படி சில்லுன்னு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 1 hour முன்னாடியே நான் எடுத்து வெளியே வச்சுருவேன். அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் குக் பண்ணுவேன். இப்போ தான் வருது மெயின். அவ்வளோதாண்ணா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரிட்ஜு. அவ்வளோதான். இதான் உங்கள் ஃப்ரிட்ஜ் டூர். இதில் என்ன தெரியுது? இந்த ஃப்ரிட்ஜில் என்ன தெரியுது? 5 star ரேட்டிங். அது இல்லை முருகர். இங்கே பார்த்தியா? இது வந்து என்னது? இது வந்து மேக்னெட் ஸ்டிக்கர். மேக்னெட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் இங்கே எனக்குள்ள அங்கே என்ன வச்சுருக்கேன்? அது வேறையா? இது வந்து சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இது தனி கூட. ஆக்சுவலி இந்த மாதிரி கூட நார்மலாக எல்லா வீட்லையும் இருக்கும். நான் வந்து தனி பண்ணிட்டு இருக்கேன். பூண்டும் ஓப்பன் பிளேஸில் தான் வைக்கணும்ல. ஆமாம், ஃப்ரிட்ஜுக்குள்ள யாரும் வச்சு பார்த்ததில்லை நான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? தூக்கம் வருது. பாய்.